கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஆற்றல் மிகு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எனது அருமை சகோதரர் திரு முத்துராமலிங்கம் அவர்களை இன்றைக்கு வாழ்த்துவதற்காக, அவருடைய பணி மிகச்சிறப்பாக இந்த மாவட்டத்தின் 4 சட்டமன்ற தொகுதிகளை வெல்வதற்கான பணியாக இருக்க வேண்டும் என்பதை அவரிடத்தில் வலியுறுத்தி எங்களுடைய அன்பை, பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு குடும்பம் போன்றது. அதனால்தான் இன்றைக்கு முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் தனபால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய திரு முத்துராமலிங்கம் அவருடைய மிகப்பெரிய தளபதியாக வந்து நிற்கிறார் என்றால் இது வேற எந்த கட்சியும் நீங்க பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இங்கே பதவிகளை விட தேசத்தை வலுப்படுத்தவும் பாரதத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்கு உன்னதமான பணிகளை செய்வதற்கு ஒரு சேவை என்ற அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால இந்த பணி தொடரும். இன்றைக்கு நம்முடைய கட்சியின் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்வாகியின் இல்லத்திற்கு காதணி விழாவிற்கு கலந்து கொண்டு எங்களுடைய கட்சியின் உறவுகளை இன்னும் மேம்படுத்தியிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் என்பது திமுகவின் ஊழல் கோட்டையாக இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களிலிருந்து அவருடைய மகனாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில் உள்ளிட்ட மிகப்பெரிய கொள்ளை கும்பல் இங்கு மலைகளில் இருந்து கனிம வளங்களை சுரண்டி அப்பாவி மக்களை அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் சாலை, குடிநீர் என்று எல்லா விதங்களிலும் மக்களை அல்லல் படக்கூடிய ஒரு ஆட்சியை திமுக ஆட்சியாக நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி என்பது வரக்கூடிய காலத்தில் அது ரிசர்வ் தொகுதியாக இல்லாமல் மாற்றப்படலாம் என்கிற ஒரு நிலை மத்திய தேர்தல் ஆணையம் மூலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எப்படியாவது பழனியில் கெட்ட பெயர் எடுத்துவிட்டோம், கொள்ளையடித்து விட்டோம், பழனி சட்டமன்ற தொகுதியில் இனி நிற்க முடியாது என்று முடிவு செய்திருக்கிற ஐ பெரியசாமி அவருடைய அன்பு மகன் செந்தில் அவர்கள் மீண்டும் தன்னை பட்டத்து இளவரசராக இந்த மாவட்டத்தில் முடிசூட்டிக் கொள்வதற்கு நிலக்கோட்டையை அவர் தேர்ந்தெடுக்க போகிறார் என்ற செய்தி மக்கள் மத்தியில் பரவி கொண்டிருக்கிறது. பழனி சட்டமன்றத்தில் இனி நின்றால் டெபாசிட் திமுகவிற்கும் கிடைக்காது, செந்திலுக்கும் கிடைக்காது என்ற நிலையில் நிலக்கோட்டையில் நிறம் மாறி வந்துவிடலாம் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சி இங்கு களமிறங்கி போராடும். இந்த மாவட்டம் முழுக்க திமுக கொள்ளை கும்பல் எப்படியெல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார்கள், குறிப்பாக இந்த திண்டுக்கல் மாநகரத்தில் எத்தனை பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் கடந்த காலத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் தனபால் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வழியில் இனி வரக்கூடிய காலங்களில் சட்டமன்ற தேர்தல் 2026 தினம் ஒவ்வொரு திமுகவின் ஊழல்களை, இங்கு நடக்கக்கூடிய அதிகார அராஜக போக்கை நெஞ்சுறுதியோடு எதிர்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த தலைவராக திரு முத்துராமலிங்கம் அவர் இருப்பார். பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் ஒரு மிக மகத்தான வலிமைப்படுத்தக்கூடிய கட்சியாக உருவாக்கி நிச்சயமாக சட்டமன்றத்தை வெல்வதற்கான காரியங்களை முன்னெடுப்பார் என்ற அந்த உறுதி எங்களுக்கு இருக்கிறது. அவரின் வழிகாட்டுதலில் ஒட்டுமொத்த மாவட்டமும் மிகச் சிறப்பாக செயல்படும். ஊழலை ஒழிப்பதும் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின், உதயநிதி கும்பலை புறக்கணித்து உண்மையான ஆன்மீக பூமியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு களப்பணி செய்யும். திண்டுக்கல் மாவட்டத்தில், அதாவது திண்டுக்கல் நகராட்சியோட பல கிராமங்களை இணைக்கிற ஒரு முயற்சி நடந்திருக்கு. இது திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு மறுசீரமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறையா மக்கள் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி கூட ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் அந்த மக்கள் வந்து முற்றுகையிடும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தொகை வரும் பொழுது எவ்வாறு ஊழல் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் அந்த காரியத்தில் பெரிய அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் ஊழல் செய்யாமல் இருக்கக்கூடிய முறையடிப்பை உங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதனால தமிழகத்தில் சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் பொதுப்பணித்துறையின் மூலமாக, நீர்வளத்துறையின் மூலமாக
பெரிய பெரிய அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து பல நூறு கோடிகளை கொள்ளையடிப்பதற்கு தான் திடீரென்று இந்த சாலை புத்தாக்கம் என்பதும் நீர்வளத்தை சரி செய்வதற்காக ஏரிகளில் நாங்கள் கரைகளை பலப்படுத்துகிறோம் என்பதெல்லாம் உண்மையாகவே இவர்கள் சேவை செய்ய மக்களுக்காக இல்லை. 2026 எப்படியும் இவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதற்காக ஒவ்வொரு நபருக்கும் 3000 ரூபாய் ஒரு தேர்தலுக்கு இவர்கள் தர வேண்டும் என்று நினைத்து அந்த லஞ்ச பணத்தை 3000 மக்களுக்கு கொண்டு போறதுன்னா எப்படி கொண்டு போக முடியும்? ஐயா ஸ்டாலின் அவர்களோ அது பெரியசாமி அவர்களோ அவர்கள் வீட்டில் இருந்தா கொண்டு வருவாங்க. மக்களின் வரிப்பணத்திலிருந்து கொள்ளையடிச்சாதான் மறுபடியும் கொடுத்து மக்களை ஏமாற்ற முடியும். சாராய சாம்ராஜ்யம் நடத்தக்கூடிய இந்த திமுக ஆட்சி இப்படி ஊழல் செய்வதற்காகத்தான் சாலைகளை விரிவுபடுத்துகிறோம் என்று அப்பாவி மக்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய குடிசைகளை இடிப்பதும் விரிவுபடுத்துகிறோம் என்று கோவில்களை இடிக்கக்கூடிய ஒரு கொடும் செயலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதற்கு முடிவு கட்டப்படும். எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்களின் குரலாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய குரலை பதிவு செய்யும். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு முழுவதுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போ அந்த மக்களாக வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை உண்டாங்க. ஆனால் திமுக அரசு இந்த அரசு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மத்திய அரசுதே அதை நிப்பாட்டிடுச்சு, ஃபண்டு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இது சம்மந்தமாக நிர்மலா சீதாராமனிடம் தங்கம் திணறி அமைச்சரவங்க கேட்டால் அவங்க எந்த பதிலையும் சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பொய்களை மட்டுமே திமுக ஆட்சியில் சொல்லிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு நேற்றைய தினம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்தார். வந்து என்ன செஞ்சாரு? மக்களை எல்லாம் பார்த்து ஏதோ தான் சாதித்தது மாதிரி, ஏதோ அவர் போய் பிரதமர்கிட்ட பேசின மாதிரி, அவர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவரிடத்துல பேசின மாதிரி, நான் சாதித்தேன் என்பது போன்று கொஞ்சம் கூட நாக்கூசாம அடுத்த புள்ள பேருக்கு தான் அப்பன்னு பேர் வச்சா எவ்வளவு அசிங்கமோ அத மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க செயலை நேற்று செய்திருக்கிறார். ஆனா மதுரை மக்கள் நேற்று பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கு. அண்ணாமலையால் இது நிகழ்ந்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியால் இது நிகழ்ந்திருக்கிறது. அங்க டங்ஸ்டன் சுரங்கத்திற்காக போராடிய அம்பலக்காரர்கள், தலைவர்கள், ஊர் பெரியவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு டெல்லி சென்று நேரடியாக மத்திய அமைச்சரோடு பேசி, பிரதமரிடத்தில் 1க்கு 2 முறை மத்திய அமைச்சர் பேசி, ஒரு நாள் முழுக்க இது சம்பந்தமான அனைத்து தகவலையும் கொடுத்து தமிழர்களின் நலனுக்காக, மதுரை மக்களின் நலனுக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறார் என்ற உண்மையை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி பொய்யை சொன்னாரோ அது மாதிரிதான் இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கல என்ற ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அதிகபட்ச நிதியையும் அந்த வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அதிக தொகையையும் கொடுத்தது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்ப பொறுத்து கொள்ள முடியாத திமுக எதையாவது பொய்யை சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். இவர்களுடைய பொய்களை ஆணித்தரமாக நாங்கள் எதை செய்திருக்கிறோம் என்பதையும், திமுக சொன்னதை எதை செய்யவில்லை என்பதையும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு முத்துராமலிங்கம் அவர்கள் தலைமையில இந்த மாவட்டம் முழுக்க ஒரு போஸ்டர் அடிச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அப்ப திமுகவுடைய முகமுடி கிளியும், பாஜக தாமரை மலரும். வரக்கூடிய 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு திமுகவின் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய வியூகம் என்னவா? எங்களுடைய வியூகம் 2 தான். ஒன்று, மக்களை சந்தித்து மக்களுக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு கால நல்லாட்சியில் எதை செய்தார், மீண்டும் இந்த ஓராண்டத்தில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதையும், பாரதம் என்பது ஒரு பலவீனமான நாடு, எதிரிகள் தாக்குதல் தொடுத்தால் அதை தடுக்க முடியாத என்ற நிலையை மாற்றி மிகச்சிறந்த வல்லரசுக்கு முன்னுதாரணமாக பாகிஸ்தான், சீனா போன்ற அண்டை நாடுகளே அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு இந்த தேசத்தை வலிமைப்படுத்த தேசமாக, பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் முன்னேறிய தேசமாக, உலகில் எந்த நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் அதில் பாரதம் தலையிட வேண்டும், திரு நரேந்திர மோடி தலையிட்டால் தான் அதற்கு தீர்வு காண முடியும் என்ற உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தேசமாக, நம்முடைய பாரதத்தின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய தேசமாக உருவாக்கி இருப்பதினால் இதை மக்களுக்கு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பிரதமருடைய ஆட்சியின் கீழ் இங்கு டபுள் என்ஜின் சர்க்கார் என்று மத்தியிலும் பாஜக, மாநிலத்தில் பாஜக என்றால் வளர்ச்சி திட்டம் பெருகும், மக்களின் வாழ்வு தரம் உயரும் என்பதை சொல்வோம். 2வது, திமுகவுடைய குடும்ப ஆட்சி, இவர்கள் கொள்ளையடித்த அந்த அனைத்து கொள்ளையடித்த விவரங்கள், அதே போன்று உள்ளூர் தாதாக்களாக அமைச்சர்களே செயல்படுவது, இவை அனைத்தையும் எடுத்து சொல்லி நன்மைக்கு வாக்களிக்க தாமரைக்கு வாக்களியுங்கள், தீமையை ஒதுக்கி தள்ள திமுகவை புறக்கணியுங்கள் என்ற இந்த 2 மந்திரத்தை மக்களுக்கு சொல்ல போகிறோம். தர்மம் வெல்லும், அதர்மம் வீழும். பரந்தூர் விமான நிலையம் அவசிய தேவை.
இறுதி கொஸ்டினா வச்சுக்கோங்க. பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 1 கோடிக்கு மேலாக விமான பயணிகள் கையாண்டு கொண்டிருப்பது 3 கோடியை தொடர்கிறது. இன்னும் 10 ஆண்டுகள்ல 10 கோடி விமான பயணிகள் வரக்கூடிய அளவிற்கு தமிழகம், குறிப்பாக சென்னை மாநகரம் அந்த அளவிற்கு முன்னேறக்கூடிய ஒரு மாநகரமாக இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கான வசதியை செய்ய வேண்டும். அதற்காக விமான நிலையம் ஏற்பாடு என்று சொல்லி 3 விதமான இடங்களை தமிழக அரசிடத்தில் கேட்டாங்க. தமிழக அரசு கொடுத்தது. அதுல கடந்த அதிமுக ஆட்சியும் இன்றைய திமுக ஆட்சியும் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு இப்பொழுது எதை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் அதிமுகவும் திமுகவும் இதுல பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கப்படல. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த இடம் வேண்டும், நிலத்தை பறிக்கல. மாநில அரசு எதை தருகிறீர்களோ அதில் நாங்கள் விமான நிலையம் அமைப்பதற்கு 50% நிதியை தருவோம் என்று சொல்லி அந்த நிதியின் பாதியை நாங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். இன்றைக்கு வேலை நடக்கணும். ஆனா திமுக ஆட்சி தான் இன்றைக்கு மக்களிடத்தில் எதை சொல்ல போகிறார்கள், அந்த மக்களுக்கு தேவையா இல்லையா, அந்த நீர்நிலைகளை பாதுகாக்க போகிறார்களா அல்லது மாற்று இடம் தரப்போகிறார்களா என்பதை முடிவு செய்ய வேண்டுமே தவிர இதில் மத்திய அரசினுடைய எந்த தலையீடும் இல்லை. மாநில அரசு எந்த இடத்தை கொடுத்தாலும் நாங்கள் நிச்சயமாக இந்த விமான நிலையம் அமைத்து கொடுப்பதற்கான முழு உதவியை கண்டிப்பாக மத்திய அரசு செய்யும். நன்றி.